அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரியல் அனாலிசிஸ்லேருந்து டெஸ்ட் சீரியஸோடைய டீட்டெயில் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் கொடுத்துட்டே வரேன். மொத்தம் 50 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். இந்த சண்டே டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ரியல் அனாலிசிஸில் 50 கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது 1 வீக்குக்கான சிலபஸ் வந்து குரூப்பில் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ இது படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதியிருந்தாங்க. இதில் என்ன ஆச்சரியன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து 50 அவுட் ஆஃப் 50 ஒருத்தர் எடுத்துட்டாங்க. ஓகே, அதே போல் 49 செகண்ட் ஸ்கோராக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 48. ஸோ இந்த ஸ்கோர் வந்து சாதாரண ஸ்கோர் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரியஸில் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபஸ்ட்டில் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மேக்ஸ் மேஜரை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது மேக்ஸ் மேஜர் நல்லா பண்ணுறீங்க, கொஞ்சம் அந்த இது கேட்பாங்க இல்லையா, ஜென்ரல் கொஷின்ஸ் ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. ஓகே, அந்த 10 கொஷினுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக மேக்ஸில் வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. ஸோ அடுத்தடுத்து டெஸ்ட்டில் நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கவனிச்சுக்கிட்டே வருவேன். எல்லா பேருமே நிறையா ஸ்கோர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து 40+ எடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ டோட்டலாக டெஸ்ட் சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 240 பேருக்கு இருக்காங்க. ஸோ இந்த 240 கேண்டிடேட்டில் ரெகுலராக டெஸ்ட் எழுதுறவங்க ஒரு 60 கேண்டிடேட் டெஸ்ட் எழுதிட்டு வராங்க. இந்த 60 இதில் ஆவரேஜாக பார்த்தோன்னா 40+ எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டாப் மார்க் ஸ்கோர் பண்ணுற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 அவுட் ஆஃப் 50 நீ கொடுத்துருந்தாங்க. அடுத்து 49 இருந்தது, 48 இருந்தது. ஓகே, இந்த 3 ஸ்கோர் வந்து கரெக்டாக வந்துடுது. ரெகுலராக அவங்க டெஸ்ட் எழுதுறதுல வந்துகிட்டே இருக்குது. ஐ திங்க் அவங்க ஒருத்தர் வந்து சௌமியா, அவங்க வந்து 50 எடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 பேர் தெரியல, அது நான் நேம் லிஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் தனியாக போடுறேன். ஓகே, ஃபைன். இப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்களேன். Let S equal to collection of all x belongs to R such that x square less than or equal to 4. அப்போ இன்ஃபிரிமம் S என்ன அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்கேன். ஓகே, இன்ஃபிரிமம் என்ன அப்படின்றது கேட்டிருக்கேன். இன்ஃபிரிமம்னா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் தான். ஓகே, இந்த செட்டோட ஃபஸ்ட்டு அந்த செட்டுன்றது நமக்கு தெரியணும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் ஆர் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to 4 அப்படின்ற மாதிரி நம்ம இந்த செட்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த செட்டோட இன்ஃபிரிமம் என்னன்றதை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த செட்டு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த செட்டை நம்ம ஃபைன் பண்ணுவோம். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to 4 அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் லைஸ் பிட்வீன் 0 to 4 அர்த்தம். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு எங்கெங்கே இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். -2 to +2 அவ்வளோதாங்க. ஓகே, அப்போது எக்ஸாக்டாக இந்த செட்டுன்றது தெரியுதா? இது வந்து சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் தான். அப்போ எஸ்ன்ற செட்டு ஆக்சுவலாக என்ன கிடச்சிருக்கு? -2 to +2. அப்போ என்னுடைய இன்ஃபிரிமம் என்னங்க? -2. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே, புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயருடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 0 to 4. ஏன்னா எங்கள் அப்பர் பவுண்டு வந்து 4, லோயர் பவுண்டு கண்டிப்பாக 0 தான் இருந்தாகணும். ஏன்னா நான் நெகட்டிவ் இல்லையா? ஸோ நான் நெகட்டிவ். அப்போது இந்த அப்பர் பவுண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -2. அப்போ 0க்கும் இடைக்கும் தான் அந்த வேல்யூஸ் வரும். அதாவது -2 to +2 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் இதோட அவுட்புட் இமேஜ் எக்ஸ் ஸ்கொயரோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 4 வந்து நிற்கும். ஓகே, புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதனுடைய இன்ஃபிரிமம் ஆஃப் த செட்டு பார்த்தீங்கன்னா -2. அதே போல் சுப்ரீமம் கேட்டிங்கன்னா +2 நீங்கள் போட்டிருக்கணும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து இது பாருங்கள். லெட் xn ஈக்குவல் டு -1/n + 1/n இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டடா, கன்வர்ஜென்ட்டா, நாட் கன்வர்ஜென்ட்டா, பவுண்டடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனோட்டனான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அழகாக தெரியும். n is odd அப்படின்னு எடுத்துக்கங்க. ஆட் நீங்கள் பார்க்குறச்ச உங்களுடைய xn சீக்வன்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்னா -1 + 1/n. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த n ஆட் டேர்ம்ஸில் -1 வந்துடும். இது வந்து n எப்பவுமே நீங்கள் எந்த ஆடு வேணால் போட்டுக்கலாம். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா திஸ் டென்ஸ் டு -1. ஏன்னா இது வந்து டென்ஸ் டு 0ன்றதால என்டையர் சீக்வன்ஸ் கோஸ் டு -1. இது ஆட் கேஸுக்குங்க. ஈவனுக்கும் அதே வரணும் இல்லைங்களா? இப்போ n is even எடுத்துக்கிட்டின்னு வச்சுப்போம். ஸோ ஈவனாக பார்க்கும்போது உங்களுடைய x நாங்கள் கிடைக்கும். -1/n வந்து +1 ஆகிடும். +1 + 1/n as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு போச்சிங்கன்னா 1 + 0. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. அப்போது சப்சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் லிமிட்டுக்கு போகுது. ஆட் சீக்வன்ஸ் வந்து -1 கன்வெர்ஜ் ஆகுது, ஈவன் சீக்வன்ஸ் வந்து +1 கன்வெர்ஜ் ஆகுது. அப்போ இது நாட் கன்வெர்ஜஸ். பட் ரேஞ்ச் எங்கக்குள்ளே இருக்குது? -1 to 1க்குள்ளே இருக்குது. ஏன்னா ஆட் டேர்முடைய லிமிட் வேல்யூ -1, ஈவன் டேர்முடைய லிமிட் வேல்யூ +1. அப்போ ரேஞ்ச் செட்டு வந்து -1 to 1. பட் இந்த சீக்வன்ஸை வந்து நாட் கன்வெர்ஜஸ் பிகாஸ் சப்சீக்வன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லிமிட்டுக்கு போகுது. ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆகுதுன்னா என்னங்க கண்டிஷன்? எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சேம் லிமிட்டுக்கு போகணும். பட் இங்கே ஆட் சீக்வன்ஸோட லிமிட் வேல்யூ -1 ஆகும், ஈவன் சீக்வன்ஸோட லிமிட் வேல்யூ +1 ஆகும் இருக்குது. அப்போது ஸ்டில் இது வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் பட் இஸ் நாட் கன்வெர்ஜஸ். இப்போ எக்ஸன்லாம் எங்கே விழுந்திருக்கு பாருங்களேன், -1 to 1க்குள்ளே விழுது.
ஓகே, எக்ஸனோட ரேஞ்சு வந்து இந்த செட்டோட ரேஞ்சு வந்து -1 ஒன்று வருது. சீக்வன்ஸ் ரிலேட்டடாக செம்மையாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டாங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் ப்ளேலிஸ்ட்டை பாருங்களேன். செம்ம கண்டென்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ எங்களுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டு போயிடுங்க. யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம்னு ஒரு டேக் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாவே, அந்த டைட்டில்குள்ளே போயிட்டாவே ஒரு 300 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேங்க. மொத்த வீடியோவும் பாருங்களேன். ஸோ மேக்ஸ் என்னன்றதை பார்ப்பீங்க, அந்தளவுக்கு இருக்கும். அதே போல் 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருப்பேன். இப்போது யூடியூப்பில் அப்லோட் பண்ண மெட்டீரியல் இதாங்க அது. யூடியூப்பில் அப்லோடட் மெட்டீரியல் ஹைலி இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டட் கண்டென்ட். ஸோ எப்படி போட்டிருக்கேன் பாருங்களேன். இந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி யூடியூப்பில் வீடியோ கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவையும் போட்டிருப்பேன். ஸோ இந்த புக்ஸ்லாம் அவங்க கையில் எடுத்துகிட்டா போதும், சிஎஸ்ஐரே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். யூஜிடிஆர்பி நாங்கள் சிஎஸ்ஐரே அடித்து கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் சிஎஸ்ஆர் கண்டென்ட்டு தான். ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த புக்ஸை வாங்கிக்கங்க. இது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண மெட்டீரியல் மட்டும்தான். இதுக்குள்ளே இன்னும் நிறையா மெட்டீரியல் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து யூடியூப் அப்லோட் மெட்டீரியலாக. அடுத்து பாருங்களேன், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ். இதோ பாருங்கள், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ். இப்போ நான் கூகுள் ஃபார்ம் போட்டேன்ல, அந்த டெஸ்ட் சீரியஸ். இப்போ ஆன்சர் கீ பார்த்துட்டு வரேன் பாருங்கள். இந்த ஆன்சர் கீ சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரி போட்டிருக்கேன். ட்ரிக்னாமெட்ரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ அதுக்கு சொல்யூஷன் அப்படியே கொடுத்துருவேன். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நீட்டாக இருக்குங்க. என்னோடய டெஸ்ட் சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணி பாருங்களேன், மிரண்டுருவீங்க. எவனுமே இப்படி பண்ணலடா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல் வரும், கண்டிப்பாக வரும். இது ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் எவ்வளோ ஃபார்முலாஸ், எவ்வளோ ஐடென்டிட்டிஸ் க்ரியேட் பண்ணி தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெஸ்ட் சீரியஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு புக்லெட். அது பிடி ஓடி ரியல் காம்ப்ளெக்ஸ் 10 யூனிட்டும் முடிச்சுட்டேன் அந்த டெஸ்ட்டில், தெரியுமா? ஓகே, இன்னும் போயிட்டுருக்கு, விடவே மாட்டேன். எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சண்டே டெஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். சார் நீங்கள் யூஜிடிஆர்பி மட்டும் தான் கொடுக்குறீங்களா? இல்லை, சிஎஸ்ஐஆர் மேத்தமெட்டிக்ஸு, டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி எல்லாத்துக்கும் வீடியோ கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்பைரல் புக்லெட். இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து டெஸ்ட் சீரியஸ் ப்ராக்டிஸ் கொஷின் தனியாக போட்டிருக்கேன். டெஸ்ட் சீரியஸ் மட்டும் அடித்து பார்க்கணும். ஒரு சிலவங்களாம் என்ன தெரியுமா மெசேஜ் போடுறாங்க, சார் நான் லாஸ்ட் யூஜிடிஆர்பி எழுதுனேன் சார், செம்மையாக படித்தேன் சார், ஆனால் என்னால் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதால அந்த எக்ஸாம் சரியாக பண்ண முடியல சார். ஆனால் சப்ஜெக்ட்லாம் படிச்சிட்டேன் சார், ஆனால் கொஷின் ப்ராக்டிஸ் என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு ரொம்ப புலம்பி அழுவாத குறையாக பேசுகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருப்பாங்க பாருங்கள். ஸோ சப்ஜெக்ட் படிச்சிட்டா மட்டும் போதாது, நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்டில் இருக்கிற கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணோமா, கொஸ்டின்ஸை தெரிக்க விட்டோமா, ஒவ்வொரு கொஷின் ஏரியாவே நம்ம பார்த்தோமா அப்படின்றதான் இருக்கணும். அப்போ கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். கொஷின் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படியே மைண்டில் அப்படியே ஒரு கொஷின் பார்த்தோன்னே அந்த கொஷினை யோசிக்கவே கூடாது. அதுக்கான ஆன்சர் அப்படியே கிளிக்காகி உடையணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட். என்னோடய ஆன்சர்லாம் ஸ்பாட்லேயே அடிக்கணும். ஒரு இன்டகிரேஷன் கொடுத்தா அதை சால்வ் பண்ண, ஐயோ எப்படி இதை சால்வ் பண்ணுறது, இவ்வளோ டஃப்பாக கேட்டாங்களே, டஃப்பேனே தெரியக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த எல்லா இன்டகிரல் கொஷினையும் நீங்கள் பார்த்துடணும். இது வந்து இன்டகிரல்ஸ்க்கு எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், எந்தெந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வேணும் மொத்தத்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளியிருப்பேன். ஓகே, இது வந்து டெஸ்ட் சீரியஸ்க்கு மட்டும் 6000 ப்ராப்ளம்ஸ் போட்டிருக்குங்க மொத்தமாக சாப்டர் வைஸு. அப்புறம் டெஸ்ட் சீரியஸ் கொடுத்தது இது 2 புக்லெட் வரும். அது ஒரு புக்லெட்டுங்களா, அது இன்னொரு டெஸ்ட் சீரியஸ் புக்லெட் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இன்னொரு டெஸ்ட் சீரியஸ் புக்லெட். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் சீரியஸ்க்கு மட்டும் தனியாக 2 புக்லெட் வரும். சரி சார், சாப்டர் வைஸ் இது காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்க சார், சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் இருக்கா சார்? இதோ பாருங்கள், சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் ஷோ பண்ணுறேன் பாருங்களேன். இதோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து 2500 ப்ராப்ளம் இந்த புக்கில் இருக்கும். ஸோ 10 சாப்டருக்குமே போட்டிருப்பேன். 10 சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் சப்ஜெக்டில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதலாம் அந்த புத்தகத்தில் பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை இப்படியும் படிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, சரிங்க சார். நிறைய ஃபார்முலாஸ்லாம் எப்படி மைண்டில் நிறுத்துறது? இதை பாருங்கள், ஃபார்முலா புக்லெட் தனியாக, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா புக்லெட், ஆல் யூனிட் ஃபார்முலா புக்லெட், இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஃபார்முலா புக்லெட்ஸு, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டேன். ஒரு ஃபார்முலா கூட விடாமல் அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். எல்லா ஏரியாவிலையும் இதில் இருக்கும். சரிங்க சார், ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனு அது இருக்கா? இதோ பாருங்கள், 2023 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட், யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் 2023 ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் இருக்குல்ல, அதனுடைய சொல்யூஷன் புக்லெட்டே தனியாக போட்டேன். ஓகே, ஸோ இந்த புக்லெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் காமிச்சல இந்த 7 புக்லெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இதை வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே, இல்லை சார் நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கிறேனே, நோ ப்ராப்ளம், நீங்கள் டெஸ்ட் பேட்ச் கூட தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கொஷின் ப்ராக்டிஸ் முக்கியம். எல்லாருமே எங்கே தோப்போம் அப்படின்னா கொஷின் ப்ராக்டிஸ் இல்லைனா நம்ம தோற்றுருவோம். ஓகே, ஃபைன். இப்போ இது பாருங்கள், xn = sin of n/3, தென் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் xn என்ன? ஆக்சுவலாக இந்த சீக்வன்ஸை வந்து முதல்ல நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதிக்கிட்டே வந்தாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். லிமிட் சுப்ரீமம், இந்த சீக்வன்ஸ் எங்கே மேக்ஸிமம் பவுண்ட் எங்கே நடக்குதுன்றதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ x1 பாருங்கள் என்ன கிடைக்கும், sin of π/3. sin π/3 என்ன, sin 60 டிகிரி. sin 60 டிகிரினா √3/2. ஓகே, புரியுதுங்களா?
அடுத்து x2 என்ன sin of 2π/3. ஓகே, இது எப்படி பிரிச்சுக்கலாம்? sin of 2π/3 சொல்லுங்கள் பார்ப்போம். sin of 2π/3 π minus π/3 போட்டுக்கலாமா? sin 180 degree minus theta என்னதுங்க? sin 180 degree minus theta எந்த குவாட்ரண்ட்டு? செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ sin செகண்ட் குவாட்ரண்ட்ன்றதால இது பாசிட்டிவ் ரேஞ்ச் எடுக்கும். அப்போ sin of π/3 தான். sin 180 degree minus theta sin theta. ஓகே, அப்போது செகண்ட் குவாட்ரண்ட் பொறுத்தவரைக்கும் sin பாசிட்டிவ் அந்த ரேஞ்ச் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? அகைன் √3/2. ஓகே, ஸோ அப்போது இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு அப்ரோச் விதத்தில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுடைய வேல்யூஸ் என்ன வருது? √3/2. அப்போ லிமிட் சுப்ரீமம் ஆஃப் எக்ஸ் என்ன? √3/2. ஓகே, புரியுதுங்களா? இப்போ x3 போடுங்க, x4 போடுங்க, நீங்கள் எங்கே போனாலும் வேல்யூ எங்கே கொண்டு வந்துட்டோம்? √3/2. ஓகே, ஸோ நீங்கள் சுப்ரீமம் இந்த சீக்வன்ஸ் டேர்ம்ஸ் ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வரச்ச சுப்ரீம் வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2 ஓடியாந்துடும். ஓகே, இது இப்படி தாங்க நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். let a equal to collection of all x belongs to R such that x less than 2 and x not equal to 1 சொல்லிட்டாங்க. ஓகே, தென் சுப்ரீம் ஆஃப் ஏ என்ன? சுப்ரீம் ஆஃப் ஏ ஒன்னா 2 belongs to ஏவா? சுப்ரீம் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 1 சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒரு செட்டோட சுப்ரீம் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஒரு செட்டோட சுப்ரீம் வந்து செட்டுக்குள்ளே இருக்கணும் அவசியம் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு செட்டுக்கு சுப்ரீம் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த சுப்ரீம் வேல்யூ வந்து செட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த சுப்ரீமம்ன்றது ஒரு ரியல் நம்பர். ஓகே, ஃபைன். இப்போது இந்த செட்டோட கலெக்ஷன் என்னங்க? இந்த செட்டோட கலெக்ஷன் என்ன? எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும். எக்ஸ் அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. பட் எக்ஸ் வந்து லெஸ் தென் 2 இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to 1 யூனியன் 1,2 இவ்வளோதாங்க. இதான் இந்த ஏ செட்டு. புரியுதுங்களா? ரியல் நம்பரில் எக்ஸோட வேல்யூ வந்து 1 மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த செட்டு தான் ஆக்சுவலாக. இதில் 1 இருக்கா பாருங்கள்? இருக்காது. 1 தவிர்த்து எல்லா பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் 2க்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்துடணும். 2க்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பொறிக்கிட்டேன். அப்போ -∞, 1 யூனியன் 1,2. அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக சுப்ரீம் என்னதுங்க? 2. அப்போ சுப்ரீம் வந்து மேக்ஸிமம் 2ன்றதால ஸோ அப்போ என்னது? சுப்ரீமம் செட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை, ஏன்னா 2 வந்து க்ளோஸ் ஆகலை, ஓப்பன் இன்டர்வலில் தான் இருக்குது. பட் இருந்துமே சுப்ரீமம் என்னது உங்களுக்கு? 2 தான். இந்த செட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? சுப்ரீமம் வேல்யூ மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் இந்த செட்டுக்கு மேக்ஸிமம் என்னது உங்களுக்கு? 2 தான். ஓகே, பட் லெஸ் தென் 2ன்றது ஃபால்ஸு. சுப்ரீம் வந்து 1ன்றது ஃபால்ஸு. சுப்ரீம் செட்டுக்குள்ளே இருக்கா? இல்லை, இது ஓப்பன் இன்டர்வல். சப்போஸ் இப்படி போட்டிருந்தால் சுப்ரீம் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு xn ஈக்குவல் டு இந்த கொஷின் பாருங்கள். xn ஈக்குவல் டு n இன்ட்டு sin n டிவைட் பை n + 1 அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸா, அன்பவுண்டட் சீக்வன்ஸா, மோனோட்டானா, பவுண்டட் நாட் கன்வர்ஜென்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, புரியுதுங்களா? இப்போது இந்த xn சீக்வன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா n/n + 1 இன்ட்டு sin n வச்சுக்கோங்க. இதில் இது எப்படி எடுத்துக்கலாம்னா 1/1 + 1/n இன்ட்டு sin n. ஓகே, இது வந்து xn. இப்போது இது வந்து இந்த செட்டோட லிமிட் பாயிண்ட் வந்து -1 to 1 எது ஒன்றா இருக்கலாம். பட் இதனோட லிமிட் பாயிண்ட் வந்து 1 தான். அப்போ 1 × -1 to 1 எது ஒன்றா போட்டாலும் உங்களுக்கு நாடிக்கும். ரியல் செட் வந்து +1 -1. அப்போது இந்த செட் ஆஃப் சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட் வந்து எது ஒன்றா இருக்கலாம் அந்த செட்டுக்குள்ளே. அப்போது எது ஒன்றா இருக்கிறதால நாட் கன்வர்ஜென்ஸ்ன்றது கரெக்டு. ஓகே, பவுண்டடானா ஆமாம் பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ எந்த ஆப்ஷன் அடிக்கணும்? டி ஆப்ஷன். புரியுதுங்களா? இந்த sin என்னோட லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து -1 to 1. ஏன்னா இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் ஆல்வேஸ் ஆவ லிமிட் பாயிண்ட். ஓகே, ஒரு பவுண்டட், ஏன்னா பொல்சானா வைசஸ் தீரம் தான் சொல்லுது பவுண்டட் இன்ஃபைனைட் செட் ஆஸ் அ லிமிட் பாயிண்ட்னுவாங்க இல்லையா? அப்போ பொல்சானா வைசஸ் தேர்த்தபடி இது பவுண்டட் சீக்வன்ஸ் தான். அந்த லிமிட் பாயிண்டோட செட் வந்து -1 to 1 தான். பட் இந்த சீக்வன்ஸோட எக்ஸாக்ட் லிமிட் பாயிண்ட் 1 தான். ஸோ 1 இன்ட்டு எனி பாயிண்ட் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய வேல்யூ வந்து டிஃப்ரென்ஸ் லிமிட்ஸ் தான் போகும். அப்போ யூனிக் லிமிட்டுக்கு வராது. அப்போ இந்த சீக்வன்ஸ் பவுண்டடு பட் நாட் கன்வர்ஜென்ஸ்ன்றது கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து let a ஈக்குவல் டு -1/n இது பாருங்கள் -1/n + 1/n சொல்லியிருக்காங்க. சுப்ரீம்னா அதே ஆட் ஈவன் தான் இப்போ எடுக்கிறீங்க. இப்போ ஆட் ஈவன் இப்போ ஈவன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. 1 + 1/1 வரும். அதே போல் 1 + 1/2 வரும். 1 + 1/4 வரும். 1 + 1/5 வரும். இதில் சுப்ரீம் பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்கள். இது போட்டு பாருங்கள் 2. அப்போ 3/2 அப்போ வேல்யூ என்னது 1.5 வந்துடும். இது போட்டிங்கன்னா 2 மட்டும்தான் வரும். ஓகே, அப்போ இதில் சுப்ரீம் வேல்யூ என்ன? 3/2. அதுதான் நீங்கள் போடணும் சுப்ரீம் வேல்யூ. இன்ஃபிரிமம் உங்களால் இதை கொடுக்கவே முடியாது. இன்ஃபிரிமம் போகிறீங்கன்னு வச்சுக்கோன்னா நடக்கும் -1 ஆட் டேர்ம் போடுங்க. -1 + 1/3 கரெக்டாக. அப்புறம் -1 + 1/5 -1 + 1. ஓகே, இப்போது இதில் பாருங்களேன். இதனோட வேல்யூ வந்து 0. இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் -2/3 வரும். அப்போனா -0 பாயிண்ட் சம்திங். இது பார்த்தீங்கன்னா -4/5 வரும். அதுவும் அகைன் 0 பாயிண்ட் சம்திங் தான்.
பட் இந்த செட்டோடைய இன்ஃபினிமம் ஜீரோன்றாங்க, அது ஃபால்ஸ். புரியுதுங்களா? ஓகே, அப்போ சுப்ரீம் என்னது 3/2 தான் கரெக்ட். இப்போ இது ஆக்சுவலாக என்னதுங்க, இந்த கண்டிஷன் கொடுத்தாவே காசி சீக்வன்ஸுக்கு நீங்கள் யோசிக்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும். xn மைனஸ் எக்ஸ்எம் டிஃப்ரென்ஸ் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இது கூட என்ன பண்ணீங்கன்னா ஒரு டேர்ம் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணுறீங்க. என்னென்னா xn + 1 ஓகே மைனஸ் xn + 1 மைனஸ் எக்ஸ்எம் இதை போட்டு பாருங்கள். இது கோஷியை இம்ப்ளை பண்ணும். இது வந்து லெஸ் தென் எப்சிலான் ப்ளஸ் லெஸ் தென் எப்சிலான். ஓகே, அப்போது என்ன ஆகும், ஒன்று கன்வர்ஜ் ஆகிடும். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் காட்டணும், பட் கன்சிக்யூட்டிவ் டிஃப்ரென்ஸுமே கோஷியை இம்ப்ளை பண்ணும். ரெண்டாவது இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகணும். 1/2 வந்து கன்வர்ஜ் ஆகும் இது. ஓகே, அப்போ இது வந்து ஒரு கோஷி சீக்வன்ஸ். xn + 1 மைனஸ் எக்ஸ்எம் வந்து லெஸ் தென் 1/2 இருக்குது அப்படின்னா இந்த பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆனால் போதும். சப்போஸ் mod xn + 1 மைனஸ் எக்ஸ்என் வந்து லெஸ் தென் 1/n இருந்தாலும் இது கோஷி தான். இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆனால் போதும். ஓகே, அப்போ கோஷி சீக்வன்ஸ் வந்துடும். இது என்னதுங்க, இது எல்லாமே தப்பு பண்ணியிருப்பீங்க. இது என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இது வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆக்சுவலாக. இப்போது n = இப்போ √2 மைனஸ் √1. அடுத்த சீக்வன்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். √3 மைனஸ் √2. அடுத்த சீக்வன்ஸு √4 மைனஸ் √3. இப்படி போயிட்டே இருக்கிற சீக்வன்ஸ் ஆக்சுவலாக அது. ஓகே, இது 1 2 கொடுத்தீங்கன்னா இது x1, இது வந்து x2, இந்த டேர்ம் வந்து x3. ஓகே, பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது கன்வர்ஜென்ஸுக்கு பேசுகிறதுக்கு இதனுடைய காஞ்சிகேட்டை மல்டிபிள் பண்ணுங்கள். √n + 1 + √n √n + 1 + √n. ஸோ இது a + b × a - b போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூமரேட்டர் வந்து 1 வரும், டினாமினேட்டர் இந்த டேர்ம் வந்துடும். ஸோ 1/√n + 1 + √n வரும். இது கன்வர்ஜஸ் டு 0. இது டிக்ரீஸ் ஆகும், கன்வர்ஜஸ் டு 0. ஓகே, ஸோ எந்த ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது பாருங்களேன், xn = n⁴ அப்போ வாட் இஸ் ஒரு லிமிட், அதான் லிமிட் வந்து கன்வர்ஜஸ் டு 1. எப்படிங்க சார் இது சொல்கிறீங்க? xnலாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, அதாவது an வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா n⁻an வேல்யூவும் an + 1/an வேல்யூவும் சேம். ஓகே, இது ஒரு ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. an வந்து பாசிட்டிவாக இருந்தால் n⁻an an + 1an வந்து ஈக்குவலாக இருக்கும் லிமிட்டு. அப்போ an உங்களுக்கு வந்து என்ன பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் n. ஸோ an = n, இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகே, அப்போ இந்த டெஸ்ட்டுக்கு போகலாமா? n⁻an/n + 1. அப்போ n + 1/n போட்டிங்கன்னா லிமிட் எங்கெங்கே போகும்? 1 கன்வர்ஜ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கன்வர்ஜஸ் டு 1. இது நீங்கள் போடுங்க, xn = -1/n n/n + 1. ஸோ அகைன் இது ஆட் அண்ட் ஈவன் பிரிக்கிறீங்க. ஆட் டேர்ம் ஈவன் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நாட் கன்வர்ஜன்ஸாக வரும், பவுண்டடாக வரும். ஆட் அண்ட் ஈவன் போடுங்களேன். ஆட் டேர்ம்ஸ்க்கு வந்து -n/n + 1. அப்போ லிமிட் எடுத்தால் -1. ஈவன் டேர்ம் போடுங்களேன், n/n + 1. லிமிட் எடுத்தால் +1. பவுண்டடு பட் நாட் கன்வர்ஜன்ஸ் பிகாஸ் டிஃப்ரெண்ட் லிமிட். அந்த ஆட் அண்ட் ஈவன் மைண்டில் ஓடியாரணும் டப்புன்னு. இந்த சீக்வன்ஸ் an பற்றி எடுத்துக்கிட்டிங்க. அப்போ இது வந்து லிமிட்டோட வேல்யூனா லிமிட் n →∞ 1/n எங்கே போகும்? 0க்கு கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ ஆனால் மேக்ஸிமம் வேல்யூ 1 1/2 1/3 1/4 இப்படியே போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது, எங்கே 0க்கு அப்ரோச் ஆகும். அப்போ இந்த செட்டோடைய இன்ஃப்ரீமம் என்ன? 0. சுப்ரீமம் என்ன? 1. அப்போ எந்த ஆப்ஷன்? சி. புரியுதுங்களா? xn = 1/n இது வந்து டிக்ரீசிங் அண்ட் பவுண்டட் சீக்வன்ஸ். 1/n வந்து ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஏன்னா 1 1/2 பாருங்கள், டேர்ம்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சேம் இது வந்து ஆட் அண்ட் ஈவனாக இருக்கிறீங்க. இது வந்து டிக்ரீசிங் மோனோட்டானா இன்க்ரீசிங்காக நாட் மோனோட்டானான்னு கேட்குறாங்க. இது நாட் மோனோட்டான், ஏன்னா ஆசிலேட் ஆகும். ஸோ இப்போ நான் இப்போ 1 கொடுங்களேன், -1 + 1/1. அடுத்து +1 + 1/2. அடுத்து -1 + 1/3. அடுத்து +1 + 1/4 அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த சீக்வன்ஸ். இப்போ உங்களுக்கே தெரியுது பாருங்கள், ஆசிலேட் ஆகும். 0 இங்கே வந்து 3/2 கிடைக்கும். இது வந்து -2/3 வரும். ஸோ அப்படியே ஆசிலேட், நெகட்டிவ் டேர்ம்ஸ் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் அப்படியே ஆசிலேட் போயிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன நடக்கல, இது நாட் மோனோட்டான், எதர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், இல்லைனா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். பட் இதில் அப்படியே நடக்கலை. ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு டேர்ம் டிக்ரீஸ் ஆகுது, ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு டேர்ம் டிக்ரீஸ் ஆகுது. அந்த கேஸில் போகிறதால நாட் மோனோட்டான் நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். xn = 1 + 1/n n கொடுத்துட்டாங்க. இது லிமிட் என்னன்னு சொல்லி, இது ஆக்சுவலாக ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸு. அது கன்வர்ஜஸ் டு இது வந்து ஒரு இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், கன்வர்ஜஸ் டு e. ஏன்னா லிமிட் n →∞ 1 + 1/n n எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லிமிட் வேல்யூ ஈங்க. ஸோ 1லேருந்து அப்ரோச் பண்ணி ஈக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், அப்போ இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிம்பிளாக புரிஞ்சிக்கிறது. ஓகே, அடுத்து xn = n/2n + 1. அப்போனா இது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டில் இது ஒரு இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட் தான். ஏன்னா இது லிமிட் எடுத்து பாருங்கள், லிமிட் n →∞ என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். n/2n + 1 வேல்யூ நாங்கள் கிடைக்கும் 1/2 கிடைக்கும். ஓகே, அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு எங்கே போகுது? பவுண்டடாக இருக்குது.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஸ் வெல் அஸ் கன்வர்ஜென்ஸ். ஏன்னா எந்த ஒரு கன்வர்ஜன் சீக்வன்ஸும் என்னது உங்களுக்கு ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் என்னதுங்க பவுண்டட் சீக்வன்ஸ். அடுத்து xn + 1 = xn / 1 + xn. xn இஸ் பாசிட்டிவ். அப்போ இதை பற்றி என்ன சொல்லுவீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது நீங்கள் இது வந்து சிம்பிளாக ஒரு ஐடியா வச்சுக்கலாம். xn + 1 = xn / 1 + xn. ஒரு சின்னதாக ஒரு டேர்ம்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு பாசிட்டிவ் சீக்வன்ஸ் எது வேணா எடுத்துக்கங்க. x1 இஸ் பாசிட்டிவாக இருக்கணும். x1 இஸ் பாசிட்டிவாக இருக்கணும். xn = n எடுத்துக்கங்க சிம்பிளாக. அப்போ n/1 + n வரும். ஓகே, இது வந்து xn + 1க்கு இந்த டேர்ம்ஸ் அப்படியே நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே போகலாம். xnே என்னன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணுறச்ச என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கன்வர்ஜஸ் டு 1 வந்துடும். அப்போ பவுண்டடு டிக்ரீசிங் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளாக போட்டுக்கணும் இது. ஓகே, அடுத்து n/n இப்போ தான் லிமிட் பார்த்தோம். இது டிக்ரீசிங் கன்வர்ஜஸ் டு 1ன்றது கரெக்டு. n⁴n/n ஆக்சுவலாக என்ன வரும், n⁴n/n. n⁴ வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு என்னவாக இருக்கும், லெஸர் தென் n⁴n இருக்கும். செர்டைன் லார்ஜ் எண்ணுக்கு, ஃபார் லார்ஜ் எண்ணுக்கு. ஓகே, அப்போ n⁴n/n வந்து பவுண்டட் பை 1. அப்போ இதுக்கு இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், 0க்கு அப்ரோச் ஆகிடும். இது வந்து ட்ரூ. இது ரொம்ப ரிசல்ட், முக்கியமான ரிசல்ட். n⁴ வந்து ஆல்வேஸ் லெஸர் தென் n⁴n ஃபார் லார்ஜ் எண்ணு. ஒரு பர்டிகுலர் எண்ணு இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஏதோ ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு பெரிய லார்ஜ் எண்ணுக்கு அப்புறம் இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூ ஆகிடும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ இது வந்து டிக்ரீசிங் அண்ட் கன்வர்ஜஸ் டு 0ன்றது இங்கே கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். xn + 1 = 1/1 + xn when x1 is positive அப்படி இருக்கச்சு இது ஒன்றா இருக்கும். இது வந்து ஸ்டில் அது மோனோட்டானாக வராது, பட் என்ன ஆகும், இது கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது பவுண்டட் சீக்வன்ஸு நாட் மோனோட்டான் அப்படின்ற மாதிரி. இப்போ x1 + 1 = 1/1 + xn இருக்கா. இப்போ xn நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சும்மா ஒரு கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுத்துப்போம். xn வந்து 1ன்னு எடுத்துப்போம். அப்போ 1/2ன்னு வந்துடும். இது xn + 1 டேர்ம்ஸில் கன்சிடர் பண்ணுறீங்க. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்டில் 1/2 1/2 1/2 1/2 கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, அதே போல் இது ஆட் டேர்ம் ஈவன் டேர்முக்கு இந்த டேர்ம் மாறுற மாதிரி கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். xn = 0 1 ஆடுக்கு, இது ஈவனுக்கு. அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், மோனோட்டானுக்கு கொடுக்காது, பட் பவுண்டட் வந்துடும். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஷனுங்க, நோட் பண்ணிங்க. விச் இஸ் பவுண்டட் பட் நாட் மோனோட்டான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ட்ரூ அப்படி இந்த கொஷின் பாருங்கள். இதோ இருக்குது 20. 1 + log of 1 + 1/n எங்கே கன்வர்ஜ் ஆகும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதோட லிமிட் வந்து கன்வர்ஜஸ் டு 0. லிமிட் n → ∞. 1 + 1/n log of 1 + 1/n இது வந்து அப்ரோச்சஸ் டு 0. ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸு, கன்வர்ஜஸ் டு 0. ஓகே, இது ரீசன் ஏன் கமெண்ட் பண்ணுங்கள். log of 1 + 1/n வந்து லிமிட் எடுத்தோம்னா as n → ∞ வந்து இது அப்ரோச்சஸ் டு 0. ஓகே, சிம்பிளாக நீங்கள் சொல்லிடலாம் ஏன்றது ரீசன். அடுத்து xn = 1/n + 1/n + 1 இதுவுமே உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ் தான், பவுண்டட் தான், கன்வர்ஜஸ் டு 0 தான். தனித்தனியாக லிமிட் எடுத்துறீங்க. சம் ஆஃப் லிமிட்ஸாக இருக்குன்னா தனித்தனியாக லிமிட் எடுக்கலாம். இதுவும் 0க்கு அப்ரோச் ஆகும், இதுவும் 0க்கு அப்ரோச் ஆகும், பட் ஸ்டில் டிக்ரீசிங் அது. இது பாருங்கள், xn இஸ் சாட்டிஸ்ஃபைட் கண்டிஷன் xn + 1 ஆல்வேஸ் கிரேட்டர் தென் xn. அதாவது ப்ரீவியஸ் டேர்ம் வந்து அது முன்னாடி இருக்கிற டேர்மோட பெருசாக இருக்குது. அதாவது x1 x2 x3 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இப்படி போயிட்டுருக்கு, பெருசாகிட்டுருக்கு. x1 is lesser than x2, x2 is lesser than x3, x3 is lesser than x4, x4 is lesser than x5 இப்படி போயிட்டே இருக்குங்க. அப்போ ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் பவுண்டட் அபோவ்னு சொல்லிட்டாங்க. இது ஏதோ ஸ்டேஜுக்கு அப்புறம் போய் பவுண்டட் ஆகிடுது. அப்போ பவுண்டட் அபோவ்னா அர்த்தம், த சீக்வன்ஸ் இஸ் இன்க்ரீசிங் அண்ட் பவுண்டட் அபோவாக இருக்குது அப்படின்னா இது வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ மோனோட்டான் தியரம்ஸ், கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோட்டான்ஸ். சப்போஸ் a sequence is decreasing, bounded below வந்து converges to some infimum. அதே போல் சீக்வன்ஸ் இஸ் இன்க்ரீசிங், பவுண்டட் அபோவ் வந்து கன்வர்ஜஸ் டு சுப்ரீமம். அது நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அந்த ரிசல்ட் படி இன்க்ரீசிங் பவுண்டட் அபோவ் கன்வர்ஜஸ், மோனோட்டான் கன்வர்ஜஸ் தேரும். ஓகே, இது சம்மேஷன் 1/k² p டெஸ்ட் படி இது ஆகுங்க, கன்வர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ இது பவுண்டட் as well as கன்வர்ஜென்ஸ். அடுத்து பாருங்கள், xn = 1/n, தென் xn இஸ் அது கோசி சீக்வன்ஸ், நாட் கோஷின்றாங்க, இது ஃபால்ஸ். இது ஆக்சுவலாக ரியல் சீக்வன்ஸ், கன்வர்ஜ் ஆகும். ரியல் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0, 0 belongs to Rன்றதால இது வந்து ஒரு கோசி சீக்வன்ஸ். எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ்னா அது கோசி சீக்வன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், விச் ஒன் இஸ் நாட் கோஷி அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது நாட் கோஷி அப்படின்னா sin n மட்டும்தான் நாட் கோஷி. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஏன் இது நாட் கோஷி அப்படின்னா இதில் லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து யூனிக்காகவே வரல. அப்போ நாட் கன்வர்ஜன்ஸ் இம்ப்ளைஸ் நாட் கோஷி. ஓகே, ஸோ இது வந்து sin of n இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் என்ன அப்ராக்சிமேஷன் கொடுத்தாலும் இது ஆல்வேஸ் நாட் லெஸ் தென் எப்சிலான். ஓகே, என்ன ரீசன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மற்றதெல்லாம் கன்வர்ஜன் சீக்வன்ஸ், மற்ற எல்லாமே எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் கோஷி. இது மட்டும் கன்வர்ஜ் ஆகாது, ஏன்னா லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லிமிட்ஸாக இருக்கும். sin n belongs to -1 to 1. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் லிமிட் பாயிண்ட்ன்றதால
இது கன்வர்ஜ் ஆகாது. பட் இதெல்லாம் கன்வர்ஜன் சீக்வன்ஸாக இருக்குது. 1/n கன்வர்ஜ் ஆகும், -1 ஹோல் பவர் n டிவைட் பை n கன்வர்ஜ் ஆகும், n/n+1 கன்வர்ஜ் ஆகும். அடுத்து xn = 1/√10 இது வந்து கன்வர்ஜ் ஆகுமா? ஆமாம், இது கன்வர்ஜன் சீக்வன்ஸ்ன்றதால கோஷி சீக்வன்ஸ். இது ஆக்சுவலாக கன்வர்ஜ் ஆனாவே என்ன சொல்லிட்டேன், கோஷியாக இருக்கும். ஸோ கண்டிஷன் சி கரெக்டு. அடுத்து இதை ஏன்னா 1/2n இது வந்து கன்வர்ஜ் ஆனால் போதும். இது வந்து இந்த சீக்வன்ஸ் லிமிட் n → ∞ போட்டிங்கன்னா → 0. அப்போ எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் கோஷி. நோட் பண்ணிக்கிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் கோஷி. ஓகே, இது வந்து கோஷி சீக்வன்ஸ். அடுத்து xn = -1 ஹோல் பவர் 1 + n லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம் கேட்குறாங்க, போட்டுருவீங்க, ஈஸி தான். இதுவும் பாருங்கள், இது வந்து லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம். இதனுடைய லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம் -1 + 1 லிமிட் பாயிண்ட் வந்து -1 + 1 வந்துடும். 2 செட்டு தான் லிமிட் பாயிண்ட்டு. ஸோ இதுக்குமே லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம் ஆட் அண்ட் ஈவன் பிரித்து போட்டுருங்க. அடுத்து இதுக்கு லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம் என்ன வெரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து sin n/n. ஸோ இது வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்டான்னு கேட்குறாங்க, as n → ∞. இது பொறுத்தவரைக்கும் லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமமா அதுன்றது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இன்ஃபினிமம்னா சுப்ரீமம்னா sin 1/1 sin 2/2 என்னையும் வெரி பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ ரேஞ்ச் செட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து பாருங்கள் n டைம்ஸ் -1 ஹோல் பவர் n. இது வந்து n டைம்ஸ் -1 ஹோல் பவர் n. அகைன் இது +∞ -∞. ஓகே, sin n/2 லிமிட் சுப்ரீம் ஒன்று லிமிட் இன்ஃபினிமம் அது -1. ஓகே, ஸோ எவ்வளோ ஏரியா கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க இது எல்லாமே. xn = -1 ஹோல் பவர் n + 1/n இது லிமிட் சுப்ரீம் லிமிட் இன்ஃபினிமம் போட்டுருங்க பார்ப்போம். அடுத்து இதுக்கு லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம் ஆட் அண்ட் ஈவன் தான், எல்லாத்துக்கும் ஆட் கேஸ் ஈவன் கேஸ் பிரிச்சிடணும். ஓகே, sin² n இது வந்து லிமிட் சுப்ரீம் லிமிட் இன்ஃபினிமம். ரேஞ்ச் செட்டு நான் -1 to 1 நீங்கள் போட்டு கொஞ்சம் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் வாங்கிடும். அப்போ 0 to 1 அதாவது sin n-ஓட ரேஞ்சு வந்து என்னதுங்க, -1 to +1ங்க. ஓகே, sin n-ஓட ரேஞ்சுன்னா -1 to +1. இப்போ sin² என்ன ஆகுங்க, ஸோ மேக்ஸிமம் பவுண்டு 0 to 1 ஓட வந்துடும். அப்போ இன்ஃபினிமம் 0, சுப்ரீம் வந்து 1. அப்போல்லாம் எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதனுடைய லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம் சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஆஃப் கே இது வந்து அகைன் இது லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம் கன்வர்ஜ் ஆகுமா, கன்வர்ஜ் ஆனால் கன்வர்ஜஸ் டு என்ன மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ -1 + 1 அட்டாச் ஆகிட்டே போகும். இதனோட மேக்ஸிமம் என்ன +1 தான். அப்போ அது அதனோட தான் கேட்குறாங்க. சீக்வன்ஸ் என்ன பாருங்கள், மேக்ஸிமம் sin k. அப்போது சைன் ரேஞ்சோடைய மேக்ஸிமம் வேல்யூ என்ன +1. அப்போ +1 மட்டும் எடுத்துக்கிட்டு சீக்வன்ஸ் எங்கே கன்வர்ஜ் ஆகும், 1 கன்வர்ஜ் ஆகும். சப்போஸ் இன்ஃபினிமம்னா -1 போட்டுக்கணும். ஓகே, அடுத்து xn = இன்ஃபினிமம் ஆஃப் sin nk. அப்போ இன்ஃபினிமம் என்னதுங்க -1. அப்போ கன்வர்ஜஸ் டு -1. இது வந்து அகைன் ஆட் அண்ட் ஈவன் பிரிச்சுட்டீங்க. இதுவுமே ஆட் அண்ட் ஈவன் பிரிச்சுக்கலாம். ஸோ இதுவுமே பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். இதுவும் இது மேக்ஸிமம் ரேஞ்சு +1 -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஃப் -ஆஃப் sin n-ஓடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன +1 -1 +ஆஃப் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து இதுவுமே ஆட் அண்ட் ஈவன் தான். ஸோ இதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதனோட ரேஞ்ச் வந்து 0 to 1. அப்போ மேக்ஸிமம் மினிமம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் இன்ஃபினிமம் உங்களுக்கு அழகாக தெரியும். ஏன்னா இது கன்வர்ஜஸ் டு 0, சுப்ரீம் 1 இன்ஃபினிமம் 0, ஏன்னா 0 to 1. ஓகே, அடுத்து இதெல்லாம் பார்த்துக்குங்க, சிம்பிள் தான். எல்லாம் சுப்ரீம் இன்ஃபினிமம்லேயே மொத்த கொஷினும் வச்சுட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது, ஏன்னா ஆட் அண்ட் ஈவனாக பிரிங்க. ஆட் கேஸுக்குன்னா கிடைக்கும் 1 வரும், ஈவன் கேஸுக்குன்னா வரும் 3 வரும். அப்போ லிமிட் சுப்ரீம் இன்ஃபினிமம்னா ரெண்டுமே அது ஒன்று தான். ஸோ அப்போ டி பார்த்தீங்கன்னா ஏன்னா இது புரியுதுங்களா, xn = ஆட் கேஸ் போட்டிங்கன்னா n/n